ஹே காய்ஸ்! வெல்கம் டூ பிராண்ட் பூஸ்ட். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமதி கிருஷ் டெய்லரிங் இன்ஸ்டிடியூட்ல தாங்க இருக்கோம். ஆல்ரெடி எங்களோட இன்ஸ்டிடியூட்ட நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம். மக்களாகிய நீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. நெறைய பேர் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து நீங்களும் டெய்லரிங் கத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஓகே காய்ஸ், இவங்க டீச்சர்ஸ் டே ஃபங்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கூட ப்ரொவைட் பண்ண போறாங்க. இவங்களோட ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் சில பேர் பொட்டிக் ஷாப்ஸ் கூட வச்சுட்டாங்க. 27 இயர்ஸா சூப்பரா மேடம் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட டீச்சர்ஸ் டே ஃபங்ஷன்ஸ் எந்த மாரி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி. டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் சரவணம்பட்டி பிரான்ச் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். பல சூழ்நிலைகளை கடந்து தையல் நுணுக்கங்களை பயின்று உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிய அனைத்து பெண்மணிகளையும் இந்நாளில் கௌரவிக்க சுமதி கிருஷ் டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் சிஇஓ நமது சுமதி மேம் முடிவு செய்துள்ளார்கள். தான் கற்ற தனக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து தன் வாழ்வில் தான் மட்டும் முன்னேற்றம் அடையாமல் ஆங்கில பழமொழியான லெட்ஸ் க்ரோ டுகெதர் என்ற வகையில் நாமும் சேர்ந்து வளர்வோம் என்ற விதத்தில் நமக்கு தையலை கற்றுத்தந்து ஒரு ஏணியாக நின்று நம்மை வாழ்க்கை உயரத்தில் ஏற்றி வைக்கும் நம் மேமுக்கு கோடான கோடி நன்றிகள். மேம் தன் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகுது வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் வருவாங்க எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா நம்ம பண்றதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அவங்க ஃபுல்லா அந்த டயக்ராம் போடுறதுல இருந்து எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கேக் சொல்றது காஃபி சொல்றது நிறைய விஷயங்கள் சொல்லவே வேண்டாம். எல்லாமே தானா முன் வந்து எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையாலுமே பத்மாவுக்கும் சரியான ரொம்ப இவங்க பேசுறாங்க இல்லையா, அதனால சோசியல் மீடியால அவங்க வர போறாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பீச்சுக்கு நாங்க இன்னைக்கு டயட் கொடுத்துருக்கோம். அதனால இனி அவங்க நல்லா பண்ணி நம்ம எல்லாருமே நல்ல பார்ப்போம். அவங்க பெரிய அளவுல இன்ஸ்டால ரீச் ஆகிறதுக்கு வாழ்க்கை. ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு வீட்டு கவனிச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாத போதுதான் நான் செக் பண்ணி பார்த்ததுல நான் இங்க இன்ஸ்டிடியூட் இங்க ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆச்சு. நான் முடிச்சுட்டேன். இப்போ 6 கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணுமே தெரியாதுங்க. படிப்பை தவிர எதுவுமே தெரியாது. இப்போ ஒண்ணுமே இல்லை, நூலுக்கு கூட தெரியாது மிஷின்ல. அப்படிதான் வந்தேன் நானு. எனக்கு இந்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த அளவுக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தது மேடம் தான். எல்லா கிரெடிட்டுமே மேம் தான். குட் மார்னிங். ஒன்று சொல்லணும்னா ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியா, பீஸ்ஃபுல்லான கிளாஸ். மேம் கிட்ட நம்ம கேட்டு இதுதான் நீங்க பழகணும்னு அவங்க சொல்லாம நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது டீச்சிங்கை தாண்டி ஒரு அஃபெக்ஷன் ஒரு லவ் இருக்கும்ல மேம் கிட்ட. நல்ல சப்போர்ட், பேக் சப்போர்ட், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் மேம். ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாமே இப்போ எங்க சொல்லி சர்ச் பண்ணும்போது கடைசியில எனக்கு வீட்டுக்கு பக்கமே கிடைச்சது இதுதான். இங்க வந்தப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, லைக் நம்மளை விட எல்லாருமே பெரிய ஏஜ்ல இருப்பாங்களே, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போது லைக் மேம் ரொம்ப காம் பண்ணாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேறுபாடும் இல்லாம லைக் நான் எவ்வளவு டவுட்ஸ் கேட்டாலும்
கேட்டாலும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதுவும் இல்லாம நான் வந்துட்டு ரொம்ப கேப் எடுத்து தான் வருவேன். நினைச்ச நேரத்துல வர முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே மேம் வந்து சப்போர்ட்டா இருந்து, நீ எப்போ வேணா வா, நீ என்ன வேணா பண்ண, நீ வந்து ஆனா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ நைட்டு கால் பண்ணி மேம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன பொண்ணு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்து இங்க ஜாலியா லேர்ன் பண்ணி ஜாலியா போவேன். எப்போ இங்க வந்துட்டு போனாலும் ஹாப்பியா போகலாம். அந்த மாதிரி தேங்க்யூ. தெரியும் ஸ்டிச்சிங் தான். பட் வந்து ரொம்ப நாளா ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டாரு, 1 இயருக்கு பிஃபோர் கால் பண்ணி கேட்டாரு. குட்டி பாப்பா இருந்தனால என்னால வர முடியல. ஃபேஷன் டிசைனிங் தான் ரொம்ப பிடிக்கும். சரி கிளாஸ் வந்தவங்க இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எது கேட்டாலும் அந்த நம்மளோட இதுல ஃபுல் கோர்ஸ்ல எல்லாத்துக்கும் கூட கேட்டா கூட எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் வீட்ல இருக்கும்போது ஐயோ இவ்வளவு தூரம் வரணுமான்னு ஒன்று இருக்கும். பட் ஆனா இங்க வந்துட்டா டைம் போறதே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றது, பட் அவங்க ஸ்டிச் பண்றது நம்ம பார்த்து நம்ம கத்துக்கலாம், நம்ம தைக்கிறது அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். தைக்கும் போதே நிறைய டவுட்ஸ் வரும்போது கூடவே சேர்த்து கிளியர் பண்ணிடுவாங்க. தெரியாதது என்ன டவுட் வருதோ அவங்களே கெஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்களே பார்த்து இது இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா எல்லாத்தையும் ஒரே இதா சொல்லாம ஒன்று பார்ட்டா சொல்லுவாங்க. மேம் மாதிரி வேற யாரும் வரமாட்டாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியா எல்லாம் சொல்லி ஜாலியா சொல்லி கொடுப்பாங்க. எதா இருந்தாலும் ஃப்ரீயா கேட்கலாம், சீக்கிரமா கத்துக்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாமுக்கே படிச்சுட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்துச்சு. அதே சமயம் ட்ரெஸ் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டா வந்து யாரும் உடனே கொடுக்கறது இல்லை. அதுக்காக அந்த கோவத்திலேயே நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். சுடிதார் மேக்ஸிமம் எல்லாமே கத்துக்கிட்டேன். பிளவுஸ் பேசிக்கு கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஆரி ஒர்க்கு கத்துக்கிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணனா ஜாபுக்கு போவேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். நான் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எவ்வளவு டவுட் கேட்டாலும் கிளியர் பண்றாங்க. சலிக்காம கிளியர் பண்றாங்க. சிரிக்கிறதே இல்லை. Thank you.